ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது முருங்கைக்கீரை இட்லி பொடி. இது இட்லி பொடின்னு சொல்கிறதுக்கு இட்லி கூட மட்டும் இது சாப்பிட போகிறதில்ல, தோசை சாதம் கூட எல்லாமே சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். இந்த பொடியை நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இட்லி தோசை செய்யும் போதும் கூட சாதம் சாப்பிடும்போதும் கூட நீங்கள் குழம்புவே பண்ண வேணாம், நீங்கள் சட்னி சாம்பாரே வைக்க வேணாம், இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டில் வந்து சொல்கிறேன், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாங்க. ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நான் எடுத்து வச்சுருக்கேன். கீரை எடுத்து நல்லா அந்த மாதிரி உருவிட்டு தண்ணியில் அலசிட்டு நல்லா நிழலில் உலர்த்தி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை வந்து நம்ம முருங்கைக்கீரையை அப்படியே சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். உங்களுக்கு முருங்கைக்கீரை 2 நாள் வரைக்கும் காய வச்சு, நீங்கள் வெயிலில் காய வைக்காமல் நிழல்லே நல்லா காய வச்சு எடுத்து பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உடனே நீங்கள் செஞ்சு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெறும் கடாயில் போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மொறுமொறுப்பாக வர அளவுக்கு, அதாவது நம்ம கரண்டி வச்சு கலக்கும் போது சலசலன்னு கேட்கும். அந்த மாதிரி வரும்போது வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு எனக்கு விருப்பம் போல் ஒரு 5 நீளமான மிளகாயும் 3 குண்டு மிளகாயும் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 8 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறதும் குறைச்சி வேணுங்கிறதும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விடுங்க. அது சூடு நல்லா ஏறினதுக்கப்புறமா மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்க்குறேன். உளுந்து வந்து நான் தோல் எடுத்த உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்தாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம எண்ணெய் இல்லாமல் தான் இந்த பொடி செய்ய போகிறோம். எதுக்குமே நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. அதனால் அந்த கடாயில் நம்ம இந்த மாதிரி கலக்கும்போது நல்லா பொறுமையாக கலந்து விடணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் கை விட்டுட்டிங்கனாலோ இல்லை நீங்கள் அடுப்பை ஸ்பீடாக வச்சுட்டிங்கனாலோ அது தீஞ்சு போயிடும், டேஸ்ட் மாறிடும். அதனால் பார்த்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். நம்ம கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கு அப்புறமா பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா இப்போ சேர்க்குற 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, இதெல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அதாவது நல்லா வறுவடைஞ்சதுக்கு அப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாமே இந்த மாதிரி செவக்க வறுத்தாச்சு. இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. திரும்ப அதே கடாயில் ஒரு 10 பூண்டு பற்கள் எடுத்துகிட்டு தோலோடுவே நான் லேசாக தட்டிட்டு அதை சேர்த்துக்கிறேன். அது எதுக்காகனா அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக. நமக்கு வந்து இந்த பொடி வந்து முருங்கைக்கீரை பொடி ரொம்ப நாளைக்கு வரணும் இல்லையா, கெட்டு போடக்கூடாது ஈரம் இருந்தால், அதுக்காக தான் அது சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ இதெல்லாம் இந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கமகம்னு வாசனை வருது. இப்போ நல்லா அந்த மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சுன்னு, அதாவது வறுவடைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம பிளேட்டில் எல்லாமே வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் எல்லாமே ரெடியாக மாற்றி வச்சாச்சு. இப்போ இதில் இந்த சூடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சூட்லேயே வந்து இதெல்லாம் வந்து ஒன்று சேர்கிற மாதிரி லேசாக கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் ஒரு லைட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்க போகிறோம். இப்போ கீரை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா இன்னும் நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. நமக்கு கலர் கொஞ்சம் கூட போகக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரை நல்லா வெயிலில் காய வச்சுருங்க, ஈரம் இல்லாமல். அப்படி தான் நம்ம இட்லி பொடியெலாம் அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் நல்லா காஞ்சிருச்சு வெயிலில். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த பருப்பு ஐட்டங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கீரையை சேருங்க. கீழே அடியில் வந்து பருப்பு இருக்கணும், மேலே தான் கீரை இருக்கணும். அப்போ தான் நல்லா வந்து ஒரே மாதிரி சுற்றிட்டு அரைச்சி வரும் நமக்கு. இல்லைனா கொஞ்சம் திப்பியாக அரையாமல் எங்காவது இருக்கும். அதுக்காக தான் இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைக்கிறது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாக தான் அரைச்சிக்கணும். அப்போ தான் இட்லி பொடி, தோசைக்கு, சாதம் கூடலாம் கலந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அதுக்காக குறைப்பாக அரைச்சாச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணாடி கிளாஸ்லேயோ இல்லைனா நீங்கள் சில்வர் பாத்திரத்துலேயோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி மூடி வச்சுக்கலாம். 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும்.
இன்னுமே ஒரு 10 நாள் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மாத கணக்கில் அப்படி வச்சுக்க வேண்டாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து இட்லி கூட தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கும் சரி, சாதம் கூட கொஞ்சமாக ஒரு நல்லெண்ணெய் விட்டு இல்லைன்னா நெய் விட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு தோசையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தோசை ஊற்றிக்கிறேன். தோசை ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் தோசை கூட தொட்டு சாப்பிட்றத விட தோசை மேலே வந்து நம்ம பொடி தூவி பொடி தோசை சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பொடி தோசை பிடிக்கிறவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரையை வந்து மேலே அப்படியே தூவிட்டு நம்ம அதுக்கப்புறமா ரோல் பண்ணி சாப்பிடும்போது இதுக்கு சட்னி சாம்பார் எது இருந்தாலும் வேண்டான்னு தாங்க சொல்லுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா நெய் இல்லைனா நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சூப்பராக மேலே தூவிட்டு தோசை செஞ்சுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இட்லி கூட நல்லெண்ணெய் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, சாதம் கூட நெய் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சரி, அவ்வளோ ஒரு சூப்பரான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை இன்னைக்கு பொடி வந்து செஞ்சாச்சு. இதை வந்து நிச்சயம் மறக்காமல் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து பார்க்குறதுக்காக மட்டும் நான் வீடியோ போடல. நீங்கள் செஞ்சு எல்லாருமே வீட்டில் வச்சுட்டு ஆரோக்கியமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக மினி இட்லி செய்வோம் இல்லையா, அந்த இட்லி மேலே தூவிட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க. உள்ள கீரை இருக்குன்னே தெரியாது. நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.